அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அனைவரும் நலமா? நமது கிருத்திகை ஜோதிடம் காணொளி வாயிலாக வெகு நாட்களுக்கு பிறகு இந்த காணொளியை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கிரக பயிற்சி நடந்து கொண்டே தான் இருக்கும். நமது வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை நாம் சந்தித்தோம் என்பதுதான் வாழ்க்கையில் நடக்கும் மிக முக்கியமான கேள்வியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைகிறது. அவ்வாறாக நாம் இந்த வருடம் என்னத்தை சாதித்தோம் அல்லது என்னத்தை சாதிக்கப் போகிறோம், நமது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களும் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எவ்வாறாக நாம் பயணிக்கப் போகிறோம் அதோடு என்பதுதான் நமக்கு மிக முக்கியமான பங்காக இருக்கும். இதில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் நமக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்றால் உண்டு. ஆனால் அதுக்காக அலையக்கூடிய மன உளைச்சலும் அதற்காக ஏற்படக்கூடிய சங்கடங்களும் சஞ்சலங்களும் தான் மிக அதிகம். பல பேர் பலவான கருத்துக்களை கூறிக்கொண்டு நமக்கு நன்மைகளை செய்கிறார்களோ இல்லையோ நம்மளை தவறான பாதைக்கு இழுக்கக்கூடிய செயல்களாகவே அமைகிறது. அவ்வாறாக ஜோதிடத்துறையில் மிக முக்கியமான பங்காக வைக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் எல்லாம் உங்கள் செயல்களில் தான் இருக்கிறதே தவிர, உங்களது மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க வேண்டுமென்றால் உங்களது பயிற்சியும் முயற்சிகள் தான் அதுக்கு வெற்றி வழி வகுக்குமே தவிர, நீங்கள் செய்யும் பூஜைகளோ புனஸ்காரங்களோ பரிகாரங்களோ உங்களுக்கு ஒரு பொழுதும் அது ஒத்து வராது. அவ்வாறாக வந்திருந்தது என்றால் எவ்வளோ பேர்கள் அந்த பரிகாரத்தை செய்து மாற்றங்களை கண்டிருப்பார்கள். நீங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள் மனதில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வசந்தமும் வெற்றிகளில் தான் தோன்றுமே தவிர தோல்விகளுக்கான இடங்களே கிடையாது. இதற்கு கிரகங்களுக்கும் உங்களுக்கும் தெரியாத பல குழப்ப வழக்கங்கள் பலவாறான ஜோதிடர்கள் உங்களுக்கு கூறி வந்து கொண்டே உள்ளனர். இங்கே போய் அதை செய்யுங்கள், அங்கே போய் அதை செய்யுங்கள். ஜாதகம் இருக்கிறதுனால தானே தொல்லை. ஜாதகம் இல்லாதவர் எப்படி வாழ்கிறார்? இன்று அவரவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் நல்ல வாய்ப்புகளை தட்டி கழிக்காமல் உங்களது பயிற்சியில் கிடைக்கும் வெற்றிகளை பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையில் மென்மேலும் வளரக்கூடிய சிந்தனைகளும் அறிவுகளும் ஆற்றல்களையும் தொடர்ந்து பயணித்து நீங்கள் வந்தீர்கள் என்றால் நீங்கள் ஜோதிடத்தில் வெற்றி பெறலாம், உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். அதை விட்டுவிட்டு ஏதோ பரிகாரம் செய்தாலோ அல்லது அவர் கூறினாரோ என்று நீங்கள் சிந்தித்து கொண்டே இருந்தீங்கன்னா காலகாலம் மாறிக்கொண்டே இருக்க கிரகங்கள், உங்கள் தாய் தந்தையர் வாழ்க்கையில் வந்த கிரகங்கள், இனி வரும் கிரகங்கள் அனைத்தும் இதே நிலையில் தான் இருக்கிறது. இந்த உலகம் தோன்றியது முதல் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் இதே மாதிரி சூழல்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். நாம் அதில் என்ன சாதித்தோம், என்ன பயன்படுத்தினோம், என்ன வெற்றிகளை காண்போம் என்று பார்த்தீர்களானால் போதும். நண்பர்களை கவனித்து செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால்